இலங்கை தமிழர்களாக இருக்காங்கல்ல, அதாவது இலங்கையிலேருந்து அகதிகளாக வந்தவங்க இந்த இடத்துல அதிகமாக இருந்திருப்பாங்க போல். அது அதிகமாக போட்டிருக்காங்க. யாரும் அகதிகளாக இல்லை, எல்லாருமே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்தவங்க தான். ஜஸ்ட்டு அவேர்னஸ்க்காக சொன்னேன். ஆடு பார்த்தியா எந்த அளவுக்கு இருக்குது. தம்பி அணைக்கட்டுங்க, அணைக்கட்டு அந்த சைடா. ஹாய் தம்பி பசங்க. ஒரு வழியாக டெஸ்டினேஷன் வந்துட்டோம். அணைக்கட்டு பார்க்கலாம், அதுக்காக தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். சைடில் எல்லாம் பிளாங்காக இருக்குது. இந்த சைடில் அப்படி போகணும் அந்த ரூட்டில். ப்ரோ 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 பாலார் அணைக்கிட்டு இது பாலார் அணைக்கிட்டு தானே ப்ரோ? ஓப்பன்டா. ஆக்சுவலாக ஒரு அணை கட்டுறது வந்து ரொம்ப ஈஸிலாம் இல்லைங்க, ரொம்ப ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ். அதுக்காக தான் வந்திருக்கோன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு அணை கட்டணுன்னா நிறையா வந்து எப்படி சொல்கிறது, அட்வான்டேஜ் நிறையாவே இருக்குது, ஆனால் டிஸ்அட்வான்டேஜும் நிறையா இருக்குது. அதுக்காக எவ்வளோ பேர் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடம் மைக்ரேட் ஆகணும். ஸோ மெனி இஷ்யூ இருக்குது. அது அணை கட்டும் போது நிறைய அசம்பாவிதமும் நடக்கும். ஸோ அதெல்லாம் தாண்டி வந்ததுக்கப்புறம் ஒரு சக்ஸஸ் இருக்கும் பாருங்க, அது ஒரு பெரிய சக்ஸஸ். அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல ஒரு செழிப்பான லைஃப்பை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதான் பில்லர்ஸ்லாம் போல. கரெக்ட். ஆமாம் வாங்க. பாலார் அணைக்கட்டுக்கு இது எங்கே இருக்குன்னா, நம்ம சொன்னதான் ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்ட். யாருமே எதுவுமே இல்லைன்னு சொன்ன இடத்துல தான் பாலார் அணைக்கட்டு கட்டியிருக்காங்க. இந்த தண்ணி வந்து ஓப்பன் பண்ணால் அந்த நிமிஷம் காமிங்க, ஷட்டர் காமிங்க. இங்கே பார்த்தீங்களா, இதுதான் சட்ரு. இந்த சட்ரு வந்து தூக்கிட்டாங்கன்னா தண்ணி வந்து வரும். எந்த அளவுக்கு ஷட்டர் தூக்குறாங்களோ அந்த அளவுக்கு தண்ணி வேவ்லென்த் அதிகமாக இருக்கும். இந்த சைடில் காமிங்க, அந்த சைடு அதே தான், ஃபுல்லாக வாட்டர் வர போகுது. இப்போ தான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையெல்லாம் முடிச்சிருக்காங்க. வாங்க வாங்க, ஃபுல்லாக இருக்குது. வியூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அல்ட்ராஸ்டிக்காக இருக்குது. அண்ணா மீன் பிடிக்கிறீங்களா? மாட்டுச்சா? என்ன மீன்னா? இல்லை அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைண்ணா. காய்ஸ் அண்ணன் வந்து கூச்சப்படுறாரு, அதனால் அவர் எடுக்க முடியாது. என்ன மீன்னா? என்ன? ஓகே ஏதோ கெண்டை, அதுக்கப்புறம் இன்னும் 2 மீன் ஏதோ சொன்னார். வாயிலே நுழையாத மீன். சூப்பர்ண்ணா. வீட்டுக்கு அக்காவுக்கு சமைச்சு கொடுக்குறக்கா? அதுதான். இப்படியே காமிங்க. தண்ணி இன்னும் வரல ப்ரோ? இன்னும் தண்ணி வரல. ஆனால் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, வேற லெவல் பிளேஸ். நல்லா இருக்குங்க. இந்த கிளைமேட்டுக்கு ஒதுக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு அணைக்கட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா இருக்கு. சீரியஸாக மீன் பிடிக்கணும் போல இருக்கு. நம்ம ஊரில் நம்ம மீன் பிடிச்சவங்க தான். ஸோ இங்கே வந்து மீன் பிடிக்கிறது, மீன் மாட்டுதானா? அண்ணாக்கு ஜாலி தான். அங்கே ஒரு ஃபேமிலி வந்து பார்த்துட்டு இருக்காங்க பாருங்க. அங்கே ஒருத்தர் எடுத்துகிட்டு போயிருக்காரு. கம்மி நம்ம இதில் வந்து ஜூம் பண்ணால் தெரியுங்க. அண்ணா அண்ணா ஹாய். அண்ணாவா அக்காவா? அது அண்ணாவா? அவர் கூச்சு போகிறாரு. கிராமத்தால் யாருன்னு பார்க்குறாரு. வேறு யாரும் இல்லை, நாங்கள் தான். ஹாய். சரி வாங்க இங்கே வாங்க. ஆக்சுவலாக இங்கே பாருங்கள், செடி இதெல்லாம் வளர்ந்துட்டு இருக்கு. இது வந்து தண்ணி வந்ததுக்கப்புறமும் வளரும். அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட. ஸோ ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்குன்னா, ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற ஒரு அருமையான பிளேஸ்லாம் இருக்கிறோம். இந்த இடம் பார்த்தாலே உங்களுக்கு சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது, அல்டிமேட்டாக இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து எல்லாருக்கும் வந்து நம்ம இதை பரபரப்பாக ஓடிட்டு இருக்கோம். அதில் வந்து நம்மளுக்கு சின்ன சின்ன நினைவுகள் கிடைச்சா ரொம்ப சூப்பராக சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்டு வந்தோம். இந்த இடம் சூப்பராக இருக்குங்க, உண்மையிலே வேறு லெவலில் இருக்குது. இங்கே பார்த்தா தெரியும் உங்களுக்கு, ஃபுல் அண்ட் ஃபுல் தண்ணி கட்டின வரைக்கும் ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குது, அப்படியே மிதக்கிற மாதிரி ஃபீலாக இருக்குது. ஸோ ஆல்ரெடி எல்லா வேலையும் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு சில நாளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அணைக்கட்டு வந்து ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் போய் காய்ஸ் ஒன்று நானும் என் ஃப்ரெண்டு வந்து உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறோம். இந்த மாதிரி வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கன்னு. நாங்கள் சொல்கிறது என்னென்னா ஒன்று தான், ட்ராவல் பண்ணுங்கள். நாங்கள் யாருக்கும் சொம்பு தூக்கலை, தப்பாக எடுத்துக்காதீங்க. எதாக இருந்தாலும் ஓப்பன் மைண்டாக பேசிடுறோம். யாருக்கும் எதுக்கும் நாங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்டோ பெய்டு ப்ரொமோஷனோ எதுவுமே நாங்கள் பண்ணலை. நாங்கள் பண்ணுறது உங்களோட ஒரு சக்ஸஸ், நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும், அவ்வளோதான். ஏன்னா நாங்கள் வந்து அது போதும், அது போதும். எவ்வளோ பேர் பார்க்குறாங்க முக்கியம் இல்லை. எத்தனை நாள் தான் எங்களை மாரி நீங்களும் வீடியோ பார்த்துட்டு வா சூப்பராக சொல்ல போகிறீங்க. கிளம்பி வாங்க, முதல்ல நாங்கள் என்ஜாய் பண்ணுறோம், நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க, சீக்கிரம் வாங்க. மாஸ் ப்ரோ மாஸ். அங்கே ஒருத்தர் நாங்கள் ஃபோட்டோ எடுத்தோம்ல, ஆக்சுவலாக உண்மையை சொல்ல போனால் அவர் வந்து பேஸ்டியே போடலை, அதை அவாய்ட் பண்ணிடுங்க.
அது நாங்கள் கட்டுக்கல. எனக்கு இவர் சொன்னதான் தெரியுது இல்லை, அது கவனிக்கவே இல்லை. முடிச்சுட்டு பாலாறு அணைக்கட்டில் இருக்காரு. கெத்தாக இருக்குது, உண்மையாக நல்லா இருக்குது ப்ரோ. உள்ளே வந்து கொஞ்சம் ஆழம் இல்லை, தண்ணி வந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும் போல். அந்த பக்கம் ஃபுல்லா ஆமாம். தண்ணி இந்த பக்கம் வராம இருக்கிறதுக்காக யா இட்ஸ் கரெக்ட் ஃபார் தட். ஆயிடுச்சுனா இது ஓபன் பண்ணிட்டாங்கன்னா தண்ணி ஃபுல்லா அந்த தண்ணி இந்த பக்கம் வரும். அது வந்து என்ன இதுவா டெம்பிளா, சின்ன இது மாதிரி? சின்ன டெம்பிள் தான். மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா கிராமங்கள் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அணைக்கட்டை பக்கத்தில் கோயில் வச்சுருப்பாங்க. எல்லை சாமின்னு சொல்லுவாங்க. அது நல்ல கிராமியமாக இருக்கும், பார்க்க ரொம்ப அழகாகவும் இருக்கும். ஸோ இங்கே நிறைய இடம் நல்லா இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது, செம்மையாகவும் இருக்குது. ஸோ லைஃப் என்ஜாய் பண்ணுறது வேறு வயசே இல்லைங்க, எல்லா வயசுலையும் என்ஜாய் பண்ணலாம். இவங்க தான் இல்லை, எல்லோரும் வரலாம். ஸோ மறக்காமல் எல்லோரும் வாங்க, என்ஜாய் பண்ணுங்கள், சந்தோஷமாக இருங்க. நினைவுகள் வந்து ரொம்ப சூப்பரானது. நினைவுகள் மட்டும்தான் நம்ம கடைசி நம்ம கூட வரும், வேறு எதுவுமே நம்ம கூட வராது. நீங்கள் எவ்வளோ நினைவுகள் வச்சுன்னு சொல்லிட்டு உங்களோட மனசில் தான் தெரியும். என் மனசில் பார்த்திங்கன்னா நிறைய நினைவுகள் இருக்குது. என் ஃப்ரெண்டு மச்சான் அவங்ககிட்டயும் நிறைய நினைவுகள் இருக்குது. ஸோ எல்லோரும் வாங்க, என்ஜாய் பண்ணலாம். ஓகே, பாய் பாய். இதே ஊரா? எப்போ இதை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாங்க? இது எப்போ வந்து கட்டினாங்க? இப்போ தானே? 2 வருஷமாக வேலை நடந்திருக்கு, இப்போ தான் முடிச்சிருக்கு. ஓகே ஓகே, பரவாயில்ல, நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. நீங்கள் என்னென்ன வேலை? நீங்கள் என்ன ஒர்க்கு? ஓகே ஓகே, சூப்பர்ண்ணா. ஹாப்பியாக இருக்கீங்களா? ஓகேண்ணா, சரி பார்க்கலாம். ஹாய் காய்ஸ், மேனோஸ் சர்வைவல். வணக்கம். இன்றைக்கி நான் ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பார்த்து ஒன்று சொல்கிறேன். நான் ரொம்ப நாள் ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்கேன், ட்ராவல் பண்ணுங்கள். உண்மையை சொல்லுங்கள், எத்தனை பேர் ட்ராவல் பண்ணீங்க? ட்ராவல் பண்ணுறதுனா ட்ராவல் ஃபஸ்ட்டு என்னென்னு புரிஞ்சுக்கணும், ஓகேவா? நீங்கள் வந்து ஒரு இடத்துல டூரிஸ்ட்டுக்கு புக் பண்ணி சரியா ஒரு இடத்துக்கு போகிறதுங்கிறது ட்ராவல்லாம் வராது, கன்சிடர் ஆகாது. இப்போ எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் சடன் பிளானாக நீங்கள் வந்து கையில் காசு இருக்கோ இல்லையோ ஒரு இடத்துக்கு போயிட்டு அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஃபீல் பண்ணுறீங்களே, அதில் வரும்டா, அதில் வர ஒரு ஃபீலிங் இருக்குல்ல, அந்த ஒரு ஃபீலிங் தான் உங்களுக்கு அது கொடுக்குற ஒரு ஒரு கான்ஃபிடென்ஸ். நீங்கள் பெரிய பட்ஜெட் போட்டு 50,000 1 லட்சம் கொடுத்துட்டு போனாலும் வராது. ஸோ நான் மறுபடியும் சொல்கிறது தான், மேன் vs சர்வைவல் ஒன்றே தான் சொல்கிறோம். ட்ராவல் பண்ணன்பா, அதில் வர ஃபீலிங் பயங்கரமான ஒரு ஃபீலிங், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். இல்லை ஃபுல்லாக இதுதாங்க, பாலாறு அணைக்கட்டு சிஸ்டம் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? ஏய் லிட்டில் அப்படி போகிறோண்ணா, அதுதாண்ணா. என்னை மாதிரி என் ஃப்ரெண்டாக எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டாங்க. போகலாம், நடந்தே போகலாம் வா. சூப்பராக இருக்குல்ல? டைவ் அடிச்சோம்னு வச்சுக்க வீட்டில் திட்டுவாங்க, வேணாம் வீட்டில் ப்ராமிஸ் பண்ணிட்டாங்க. அங்கேருந்து வரது போகிற எப்படி இருக்குன்னு இந்த வீடியோ காமிக்கிறேன் பாருங்கள். விஷுவல்ஸை எவ்வளோ தூரத்தில் இருக்காங்க, எவ்வளோ பெரிய அண்ணன் உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்களா? ஏய் போகலான்டா, நான் போவா. என் ஃப்ரெண்டு போயிட்டாங்க, இப்போ நானும் போகிறேன். எல்லாம் வரேன் பாருங்க, இந்த மாதிரி இடத்துலலாம் இந்த கிராஸிங்கே வரணும், அவ்வளோதான். வந்தாச்சு. இங்கே காமிங்க, இன்னும் ஒரு பியூட்டியாக இருக்குல்ல? இங்கே காமி, வேறு இருக்கு. ரெண்டு பேரும் நடந்துகிட்டே இருக்கும், டேஸ் அந்த மாதிரி இதாக்கிடுச்சு. அணைக்கட்டு இங்கேருந்து பாருங்கள், மோசம் இருக்கா? அது வைப்ரேஷன் தெரிஞ்சுக்கிட்டே அது ஓடுது. இது அதோட வீடு, அதுங்க ஹாப்பியாக இருக்கட்டும். தண்ணி ரொம்ப க்ளீனாக இருக்குது. குளிக்க முடியாது, ஏன்னா தண்ணி வந்து இன்னும் இதாகலை. ஸோ கால் பண்ணி வீட்டில் சொல்லிட்டுருக்கான். நம்மளாம் வீட்டிலலாம் சொல்கிறதில்ல, ஏன்னா வீட்டுக்கே தெரியும் இது இப்படி தான் சுற்றுவோம் அப்படின்னு. நான் வருவேன், எனக்கு நிறைய செஞ்சு வைக்கிறேன், நான் நல்லா சாப்பிடுவேன். கேட்டிங்களா? இது கட்டவும் கூட ஃபீல் பண்ணியிருக்க மாட்டான்.